இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கம். முதலில் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஆத்திச்சூடி மாணவர்களுடன் தொடர் நிகழ்ச்சி 7ல் ஸ்ரீ வித்யாலயா மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியில் இப்படி ஒரு மேடை அமைத்து கொடுத்ததற்கு முதலில் பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேடை. காரணம் என்னென்னா, கல்லூரி காலங்கள் முடிந்து அதுக்கப்புறம் 7-8 மாதங்களாக நான் எந்த மேடைகள்லையுமே பேச்சுக்களோ இல்லை வேறு எந்தவித கலை நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கல. அப்போது தான் ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு திரு மணி ஐயா அவர்களுடைய அழைப்பு கிடைத்தது. அப்போது ரொம்ப நாளாக ஒரு ஏக்கம் இருந்தது. மேடைகளை சந்திக்க முடியல, நிறைய மக்களை பார்க்க முடியல, கலையில் ஈடுபட முடியலன்னு ஒரு ஏக்கம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அதை பூர்த்தி செய்யும் விதமாக இந்த ஸ்ரீ வித்யாலயா மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியில் எது நட்பு அப்படிங்கிற தலைப்பில் பேச வாய்ப்பளித்த இந்த பள்ளி தாளாளர் மற்றும் திரு மணி மற்றும் திருமதி மணி அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றிகள். அப்புறம் நிறைய ஆசிரியர் பெருமக்கள் இருக்கீங்க, உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். அதை தாண்டி இவ்வளவு நேரம் என் கூட இணைந்து ஒரு 30லிருந்து 40 நிமிடம் நம்ம எது நட்பு அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறோம். அதற்காக இங்கே வருகை புரிந்திருக்க மாணவ செல்வங்கள் உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அப்புறம் ஏன் சத்தம் இவ்வளோ கம்மியாக இருக்குது? சாப்பிட்டீங்களா? சூப்பர், ஓகே. ஸோ இங்கே என்ன வகுப்பில் இருந்து இருக்கீங்க? நீங்கள் என்ன வகுப்புக்கு படிக்கிறீங்க? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே. நீங்கள் 8ஆ? ஓகே ஓகே ஓகே. அப்போ ஒரு முதலாம் வகுப்பிலிருந்து உயர்நிலை வகுப்பு வரைக்கும் எல்லாருமே இங்கே இருக்கீங்க. முதல் முறையாக இப்படி மாணவர்கள் மத்தியில் நான் பேச போகிறேன். உங்களுக்காக நிறைய சம்பவங்களையும் நிறைய கருத்துக்களையும் திரட்டி ஒரு தலைப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பில் பேச போகிறோம்? எது நட்புன்னு பேச போகிறோம். சரியா? இங்கே இருக்க எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? யாருக்காவது ஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்கீங்களா? இல்லை. உங்களுடைய ஆசிரியர்கள், இங்கே இருக்க எனக்கு, இங்கே இருக்க உங்களுடைய தாளாளர்லேருந்து அங்கே இருக்க கேமராமேன் வரைக்கும் எல்லாருக்குமே வாழ்க்கையில் நட்புன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுன்றவங்க இருப்பாங்க. அது நட்புக்கு பேதம்ன்றதே கிடையாது. 5 வயசு குழந்தையில ஆரம்பித்து 70 வயது இருக்கும் முதியவர் வரைக்கும் எல்லாருக்குமே பொதுப்படையாக இருக்கிற ஒரு விஷயம்னா அது நட்பு. கரெக்டா? அந்த நட்பு நம்ம வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றுது, நம்மளுடைய நண்பர்கள் நம்மளை எப்படியெல்லாம் மாற்றுவாங்க, எந்த நிலைக்கு நம்மளை எடுத்துகிட்டு செல்வாங்க, எப்படிப்பட்ட நண்பர்களை நம்ம கூட வச்சுக்கணும், எப்படிப்பட்ட நண்பர்களை விட்டு நம்ம ஒதுங்கி இருக்கணும், யாரோட பழகணும், எந்த மாதிரியான உரையாடல்கள் நிகழ்த்தணும்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ தான் நீங்கள் மாணவர்களாக இருக்கீங்க, படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு நீங்கள் போவீங்க. ஒரு இடத்துக்கு வேலை பார்க்க போவீங்க. அதுக்கப்புறம் நிறைய சாதனைகள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அமையும். இந்த சமூகத்தை நீங்கள் எதிர்நோக்குவீங்க. சமூகத்தில் நடக்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அதிர்வலை ஏற்படுத்தலாம். சில விஷயங்கள் புன்னகையும் கொடுக்கலாம். இப்படி எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. இவ்வளோ சின்ன வயசுல இதை பற்றிலாம் யோசிக்கணுமான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனால் யோசிக்கணும். காரணம் என்னன்னா, நம்ம இந்திய நாட்டில் எத்தனையோ வயதுக்கு உட்பட்டவர்கள் இருந்தாலும் அதிகபட்ச மக்கள் தொகை யாரை சுற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களை சுற்றி தான். 18 வயதிற்கு உட்பட்ட மாணவர்களுடைய சக்தி உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளை விடையும் எங்கே அதிகம்னா இந்தியாவில் தான். இந்தியாவில் 132 கோடி மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேலே மாணவர்கள் மட்டுமே இருக்காங்க. நான் சொல்கிறது 18 வயதிற்கு உட்பட்டவங்க, பிலோ 18, உங்களை மாதிரி. அதனால் நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழித்து இப்போ நம்மளோட இந்தியா எப்படி இருக்க போகுது, எப்படி இருக்கக்கூடாது, யார் ஆட்சி பண்ணணும், யார் நம்ம நாட்டுக்கு வரணும், என்ன விஷயங்கள்லாம் மாறுதல் ஏற்படுத்தணும்னு முடிவு செய்ய போகிறது இங்கே இருக்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் தான். உங்கள் எல்லாருக்குமே ஒரு எய்ம் இருக்கும் இல்லையா? வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு எய்ம் வச்சுருப்பீங்க. நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்லை நான் ஒரு டீச்சர் ஆகணும், இல்லை கவர்மெண்ட் ஜாப் போகணும், IAS ஆகணும், IPS ஆகணும், இல்லை சின்ன சின்ன ட்ரீமாக கூட இருக்கலாம். கனவுன்றது பெருசாக தான் இருக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் மனசார நினச்சி பண்ணுற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கனவு தான். கரெக்டாக? இப்போது வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் சரியான பாதையில் தான் போகிறீங்களான்னு உங்களை தட்டி கொடுக்கறதுக்கோ இல்லை உற்சாகப்படுத்துறதுக்கோ எத்தனையோ பேர் வந்துட்டு போனாலும் நிரந்தரமாக யார் இருப்பா? ஒன்று நம்மளுடைய தாய் தந்தை, நம்மளோட அம்மா அப்பா. நம்ம இந்த பூமிக்கு வந்ததுலேருந்து இந்த பூமியை விட்டு போகிற வரைக்கும் அவங்க வாழ்க்கை முழுக்க வாடுறது யாருக்காகனா நமக்காக தான். அப்பா அம்மாவை தாண்டி அடுத்து நம்ம நல்லா இருக்கணும், நம்ம கனவுகளை எட்டி பிடிக்கணும்,
நம்ம நல்ல முறையில் நெறிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறது யாராக இருக்கும்? ரெண்டாவது ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் தான் எந்த ரத்த சம்மந்தமும் இல்லாமல், எந்த வித பேதமும் இல்லாமல் தன்னுடைய மாணவர்கள் நல்லா வரணும், அவங்க நல்லா படிக்கணும், ஒழுக்கமானவங்களாக இருக்கணும், பெரிய பெரிய இடங்களுக்கு போகணுன்னு உற்சாகப்படுத்தக்கூடிய இரண்டாவது ஆள் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள். அதுக்கு அடுத்து எந்த வித சம்மந்தமும் இல்லாமல் நம்ம ஜெயிக்கணும், இப்போ நான் ஒரு விஷயத்தில் ஜெயிக்கிறேன்னா என்னை விட அதிகமாக சந்தோஷப்படக்கூடியது யாராக இருக்கும்னா நண்பர்கள் தான். தாய் தந்தைக்காவது ரத்த சம்மந்தம் இருக்குது, ஆசிரியர்களுக்காவது அவங்களுடைய மாணவர்கள் வெற்றி பெறணுன்ற ஒரு ஊக்கம் இருக்குது. ஆனால் நண்பர்கள் என்ன மாதிரியே உங்கள் பக்கத்தில் இல்லை உங்கள் கிளாஸில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நண்பர்கள் நீங்கள் ஜெயிச்சா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயம்தான், நட்பு. நட்புன்ற ஒரு விஷயத்துக்கு தான் பேதமே கிடையாது. நீங்கள் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன மொழி, நீ இங்கிலீஷ் பேசுகிறியா, தமிழ் பேசுகிறியா, நீ ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா, நம்ம எதுவுமே பார்க்க மாட்டோம். கரெக்டாக? யாராக இருந்தாலும் பார்க்குற ஒரே விஷயம், அவங்க நம்மக்கிட்ட அன்பாக இருக்காங்களா, அவங்க நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிறாங்களா, நம்ம 2 பேரும் இணைந்து இருந்தால் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்போமா, அவ்வளவுதான் இந்த வயசில் நம்ம நட்பை பற்றி பார்க்குற ஒரு பார்வையாக இருக்குது. உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன். நட்புன்றது நம்ம கூட படிக்கிறவங்க கூடயோ இல்லை நம்ம பழகுனவங்க கிட்ட மட்டும்தான் வரணுன்றது கிடையாது. நட்புன்றது ஒரு உணர்வு, அது ஒரு ஃபீலிங். இப்போ எப்படி ஒரு தெருவில் அடிப்பட்ட ஒரு நாய்க்குட்டியை பார்த்தா நமக்கு ஒரு இரக்கம் வரும், அதை காப்பாற்றணும், இல்லை அதுக்கு மருந்து கொடுக்கணும், அதுக்கு உணவு கொடுக்கணும் நமக்கு தோணும். அது யாரும் நமக்கு வந்து சொல்லித்தரலை, அது ஒரு உணர்வு மாதிரி. நட்புங்கிறது ஒரு உணர்வு, அது உங்கள் பக்கத்தில் இருக்க உங்களுடைய சக தோழிக்கிட்டேயோ தோழங்கிட்ட மட்டும்தான் வரணுன்றது இல்லை, முன்ன பின்ன தெரியாத 3வது மனுஷங்கிட்டே வரலாம். அதுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி நான் ஒரு இன்ஸ்டன்ட்டே சொல்கிறேன். ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கடை வியாபாரி இருக்காங்க, ஃப்ரூட் செல்லர். ஓகே, ஒரு வயசான அம்மா அந்த கடையில் அந்த தெருவில் உட்காந்து தினமும் பழங்களை விற்றுட்டு வராங்க. டெய்லி என்ன ஆகுதுன்னா, ஒரு வயசான தாத்தா, அவங்க வயசில் இருக்க ஒரு தாத்தாவே பஸ்ஸில் இருந்து இறங்கி வரும்போது தினந்தோறும் அவங்க கிட்ட பழங்களை வாங்கிட்டு போவார். ஆரஞ்சு பழம் தெரியும் இல்லையா, அதுதான் அவங்க விற்கிறாங்க, அதை வாங்கிட்டு போவார். அப்போ ஒவ்வொரு வாட்டி வாங்கிட்டு போகும்போதும் அவங்கள வந்து எப்போ பார்த்தாலும் சீன்ற மாதிரியும் கிண்டல் பண்ணுற மாதிரியும் சொல்லுவாராம். எப்படியோ உங்கள் பழங்கள் நல்லாவே இருக்காது, அது எப்படியே புளிக்கும், ஆரஞ்சு புளிச்சா நல்லா இருக்குமா சாப்பிட, நல்லாவே இருக்காது, இனிப்பான பழங்கள் தான் நம்ம விரும்புவோம். அவர் என்ன சொல்வாராம், நீங்கள் கொடுக்குற பழம் எதுவுமே நல்லா இல்லை, புளிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாராம். அவங்க சொல்லுவாங்க, என்கிட்ட அந்த மாதிரி பழங்களே கிடையாது, வேணும்னா உங்களுக்கு நான் அவனை பிரித்து காட்டுறேன், ஒரு சொலையை எடுத்து சாப்பிட்டு பாருங்கன்னு ஒரு பழத்தை பிரித்து அதை அவர்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்வாராம். அப்போது சாப்பிட்டதுக்கப்புறம் அவர் சொல்லுவார், ஆமாம் இது இனிப்பாக தான் இருக்குது, ஆனால் இந்த ஒரு பழம் தான் எப்படி இருக்குது, மற்ற பழங்கள்லாம் எப்படி இருக்குமோ யாருக்கு தெரியும், சரி சரி பரவாயில்ல 1 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லி தினமும் இப்படி தான் அவர் வாங்கிட்டு போயிட்டுருக்காராம். இதை கூட இருக்க அவங்களோட மனைவி பார்க்குறாங்க, அவங்களோட ஒய்ஃப் பார்த்துட்டு வீட்டுக்கு போனதும் கேட்குறாங்க. அந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே சொல்கிறாங்க, இவ்வளோ ருசியான ஒரு ஆரஞ்சு பழம் இந்த மொத்த சந்தையிலையுமே கிடைக்காது, இந்த ஊரில் கூட கிடைக்காது, ஆனால் நீங்கள் தினந்தோறும் அந்த அம்மா கிட்ட போயிட்டு இப்படி அவங்கள சீன்ற மாதிரி உங்கள் பழம் நல்லா இல்லைன்னு போய் சொல்கிறீங்க, உண்மையை சொன்னால் அவங்க சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த பழம் ரொம்ப ருசியானதுன்னு எனக்கும் தான் தெரியும், ஆனால் அவங்க தினக்கூலி பார்க்குறவங்க தினமும் அவங்கக்கிட்ட ஒரு 100 ஆரஞ்சு பழம் இருந்தாலும் அது எப்படியாவது விற்கணும்னு தான் பார்ப்பாங்க, ஒரு நாள் கூட அவங்க அந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு நான் பார்த்ததே கிடையாது. இப்போ நான் இப்படி சொன்னால் தான் அவங்க அந்த ஒரு பழத்தை எடுத்து எனக்கு ஒரு சொலையை கொடுத்தாங்க, பிரித்த பழத்தை இன்னொருத்தருக்கு விற்க முடியாது, அப்போ கண்டிப்பாக அவங்க தான் அந்த பழத்தை சாப்பிட்டு முடிச்சாகணும், அதனால தான் நான் வேணும்னே அவங்கள சொல்லி இந்த மாதிரி சொன்னால் அவங்க ஒரு பழத்தை தினமும் சாப்பிடுவாங்களேன்ற நல்ல இடத்துல தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதும் அவங்களோட ஒய்ஃப்க்கு வந்து ஒரு ஆச்சரியம், ஓ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா, அந்த பழ வியாபாரியாக இருக்க அந்த அம்மா அவங்களோட பேத்திக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பேத்தி கேட்குறாங்க, இந்த தாத்தா ஏன் பாட்டி டெய்லி உங்ககிட்ட வந்து இப்படி பண்ணுறாரு, நம்ம நல்ல பழம் தானே விற்கிறோம், அவர் ஏன் நல்லா இல்லைன்னு சொல்கிறாருன்னு அந்த பேத்தி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டிமா, பழம் விற்கிற பாட்டிமா சொல்கிறாங்களாம், எனக்கு அந்த விஷயம் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, அவர் வந்து தினமும் 1 கிலோ வாங்கிட்டு போவார், அதுலேருந்து ஒரு பழத்தை என்னை சாப்பிட வைக்கணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணுறாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்படியா பாட்டி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. ஆமாம், அதனால தான் எக்ஸ்ட்ரா கூட ஒரு பழத்தையும் போட்டு நான் அவருக்கு கொடுத்து அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நட்புங்கிறதோ இல்லை ஒருத்தங்க மேலே நமக்கு வரக்கூடிய அந்த நட்புணர்வுன்றது அவங்க நல்லா பழக்கப்பட்டவங்களா நம்ம கூடவே இருக்கிறவங்களா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நமக்கு முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தராக இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய நல்ல குணமோ இல்லை நல்ல பண்போ நமக்கு பிடிச்சிருந்தா அவங்கக்கிட்ட நம்ம நட்பை வளர்க்கலாம். நட்புக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அன்பு தான், வேறு எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம், எது நட்புன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, இப்போ இந்த காலத்தில் நட்புக்கு நிறைய பேர் இருக்குது. அந்த காலத்தில் நட்புனா நண்பன், அவ்வளோதான். இப்போ நண்பன் சொல்கிறாங்க, நண்பின்னு சொல்கிறாங்க, பெஸ்டின்னு சொல்கிறாங்க, அப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. இப்படி நட்புக்கு பல பரிமாணங்கள் வந்துருச்சு.
இப்போ நண்பனையும் தாண்டி ரொம்ப க்ளோஸாக இருந்தால் க்ளோஸ் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கும் மேலே இருந்தால் பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் மேலே இருந்தால் பெஸ்டி, இப்படி நிறைய பரிமாணங்கள் நட்பில் வச்சுக்கிட்டே போகிறாங்க. எனக்கு தெரியல நான் இப்போ எந்த நட்பை பற்றி பேசுறதுன்னு. அப்புறம் தான் ஆராய்ந்து நான் ஒரு புரிதலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, உங்கள் கூட இருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், பெஸ்டியாக இருக்கலாம், இல்லை யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் அவங்கள என்ன பேர் வச்சு வேணால் அழைச்சிக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே இலக்கணம் தான், ஒரே ஒரு ரூல் தான். நட்புக்குன்னு அடிப்படையான அஸ்திவாரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த ஒரு சில விஷயங்களை சில உதாரணங்களோட பெரிய பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவங்க நட்பை எப்படி பார்த்துருக்காங்கன்றதை இணைத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் விஷயம், நட்புங்கிறது நிறைய பரிமாணங்கள் இருந்தாலும் முதல் தகுதி, ஒரு நண்பனை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அவங்கள எந்த வகையில் நம்ம தேர்ந்தெடுக்கணும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்ககிட்டேருந்தே அதை கேட்கலான்னு நினைக்கிறேன். இப்போ யாராச்சும் ஒருத்தர் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், இல்லை நீங்கள் ரொம்ப க்ளோஸாக நினைக்கிற உங்களுடைய நண்பருடைய பேரை சொல்லிவிட்டு, ஆனோ பெண்ணோ அவங்க பேரை சொல்லிவிட்டு, அவங்கள ஏன் உங்களுக்கு பிடிக்கும், அவங்கள ஏன் நீங்கள் நண்பராக ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க, அவங்க பண்ணுற எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும், இல்லை அவங்க ரொம்ப நல்லவங்க, எனக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் சொல்லலாம். யாராச்சும் ஒருத்தர் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் என்ன, அவங்கள ஏன் உங்களுக்கு பிடிக்கும்? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி சத்தமாக சொன்னீங்க, இப்போ எல்லோரும் அமைதியாக இருக்கீங்க. அஸ்வாந்த், உனக்கு யார் ஃப்ரெண்டு? மோனிஷ், ஏன் நான் அவன் ஃப்ரெண்டு? சூப்பர் சூப்பர், அப்படியா, சூப்பர், உட்காந்துக்கோங்க. இப்போ அடுத்து யார் சொல்கிறீங்க, யார் உங்களுக்கு ஃப்ரெண்டு? சொல்லி, உனக்கு யார் பெஸ்ட் ஃப்ரெண்டு? சம்யுக்தா. ஏன் சம்யுக்தா? அன்பா இருப்பா. ஓ சூப்பர். வேற யாராச்சும் பெரிய கிளாஸ் பசங்க குட்டி சொல்லிட்டாங்க, கொஞ்சம் பெரிய கிளாஸ் 8th இல்லை 9th அந்த மாதிரி. 8th இஸ்மாயில், ஸ்டாண்ட் அப். ஃப்ரெண்ட் யாரு? யாரு? எழுந்துக்கோங்க. அப்துல். ஏன் why you have selected அப்துல்? ஹெல்ப் பண்ணுவான். ஹெல்ப் பண்ணுவான். காப்பி அடிக்க ஹெல்ப் பண்ணுவானா? எதுக்கு ஹெல்ப் பண்ணுவான்? அப்படியா? அப்பலாம் ஹெல்ப் பண்றீங்களா அப்துல்? பண்ணலையா மேம்? நோட் பண்ணிக்கோங்க மேம். எதுக்குடா ஹெல்ப் பண்றான்? எல்லாத்துலயும் ஹெல்ப் பண்றான், அதான விட்டுருங்களேன் அப்படின்றீங்க. சரி அப்துல், நீங்க சொல்லுங்க, அவர் உங்களுக்கும் ஃப்ரெண்டு தானே, இல்லை அவர் மட்டும் தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லி உரைய மாத்திட்டு இருக்காரா? இல்லையா, உங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்டு தானே, ஏன் அவர் உங்களுக்கு பிடிக்கும்? பிடிக்குமா முதல்ல? அதே சரி, என்ன ரீசன்னால அவர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்? ஏதாச்சும் ஒரு காரணம்? அவன் எப்போ சிரிச்சுட்டே இருப்பான், நான் சிரிச்சா அவனும் சிரிப்பான். சரி உட்காந்துக்கோங்க. நன்றி நன்றி. அவங்களுக்கும் ஒரு கிளாப் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ எதுக்காக இதெல்லாம் கேட்டேன்னா, உங்களுக்கு நண்பனை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுத்திருக்கீங்க, என்ன புரிதல் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சதுக்காக தான். அழகாக சொன்னாங்க ஒருத்தவங்க அன்புன்னு சொன்னாங்க, இன்னொருத்தர் வந்து அதே விஷயத்த அவருக்கு புரிஞ்ச பாணியில் சொன்னார். அவனுக்கு பென்சில் கொடுப்பா, ரப்பர் கொடுப்பான், அதுவும் ஒரு வகையான அன்பு தான். ஏன்னா சின்ன குழந்தைங்க அவங்களோட பொருட்களை இன்னொருத்தவங்கிட்ட கொடுக்குறதே பெரிய விஷயம். அப்போ அவனோட நண்பன் அவனுக்கு அதை கொடுக்குறான்னா அவன் மேலே அவனோட அன்பாக இருக்கான்னு அர்த்தம். அதனால் அவன் சொன்னதும் அன்பு தான். அவன் சொன்னது ஹெல்ப் பண்ணுவான். ஹெல்ப் வந்து நம்ம எல்லாருக்கும் பண்ணிட மாட்டோம். தினந்தோறமாக கூட ஒருத்தரை வச்சுக்கிட்டு எனக்கு இதை எழுதி கொடுறா, அதை எழுதி கொடுறா, இதை வாங்கி கொடுறா, மேம் கிட்ட நான் வரலைன்னா அது இதுன்னு சொல்லி சமாளிடா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒருத்தர் பண்ணுறாருன்னா அவருக்கும் உங்கள் அடிப்படை அன்பு தான். உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் நண்பர்களுக்குள்ள இருக்கிற உணர்வு பார்த்தீங்கன்னா அன்பு தான். உங்களுக்கும் உங்கள் நண்பன், நீங்கள் கூட யோசிச்சிருப்பீங்க, இவளையோ இல்லை இவனையும் நம்ம எதுக்குதான் கூட வச்சுருக்கோம். சில டைம் உங்களுக்கு தோணலாம், உயிரை வாங்குறாங்களே இப்படி போட்டு. சில டைம் சண்டைகள் வரலாம் அவங்களுக்குள்ள, அப்படி 1000 விஷயங்கள் நடக்கும். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, உங்களுக்குள்ள எவ்வளோ சண்டைகள் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர் கண்டிப்பாக உங்களால் இருக்க முடியாது. ஒரு நாள் அவங்க கிளாஸ்க்கு ஆப்சென்ட் வரலைனாலும் உங்கள் மூஞ்சி அப்படியே வாடி போயிடும். உங்கள் மேமே கேட்பாங்க, ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி சோகமாக இருக்குது அப்படின்னா, ஒன்றும் இல்லை மேம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் உங்களுடைய நண்பர்களை ரொம்ப நேசிக்கிறீங்க, ரொம்ப அன்பாக இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த வயசில் உங்களுக்குள்ள அன்புன்ற ஒரு விதை உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் தான் அது ஏதோ ஒரு வகையில் குறைஞ்சி அது பொசசிவ்னஸ், சண்டைகள், உறவோட பிரிவுகள்னு நிறைய வருது. இந்த வயசில் நம்ம சண்டை பெருசாக போட மாட்டோம். போட்டாலும் ஒரு நாளோ 2 நாளோ, 3ஆவது நாள் சண்டை போடுறதுக்கான அடையாளமே இல்லாமல் சேர்ந்துப்போம். ஆனால் பெரியவங்க கிட்ட அந்த பக்குவம் கிடையாது. சின்ன குழந்தைங்க கிட்ட அதை நம்ம கற்றுக்கணும். இப்போது நம்ம எவ்வளோ சண்டை போட்டாலும் அடிச்சுக்கிட்டாலும் ஃபைனலி அந்த சின்ன குழந்தைங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. ஆனால் பெரியவங்களுக்குள்ள அந்த பக்குவம் போக போக குறைஞ்சிருது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது, இந்த அன்பை அப்படியே வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கவங்க கிட்ட, உங்கள் ஆசிரியர்கள்கிட்ட, உங்கள் அம்மா அப்பா கிட்ட, உங்கள் சகோதரர்கள் சகோதரிகள், நீங்கள் வழியில் பார்க்குறவங்க
எல்லார்கிட்டையுமே அந்த அன்பை வெளிப்படுத்துங்க. அவங்க நல்லவங்களான்னு பார்த்துட்டு வெளிப்படுத்துங்க அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று, நட்பில் ஏற்றத்தாழ்வுன்ற ஒரு விஷயமே கிடையாது. இதை நான் எப்படி சொல்லலான்னா, ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். உலகத்தில் மாவீரர்கள்னு நம்ம இப்போ வரைக்குமே வரலாற்றில் 2 பேரை தான் சொல்கிறோம். ஒன்று மாவீரன் அலெக்சாண்டர், இன்னொன்று மாவீரன் நெப்போலியன். இவங்களை பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு. இல்லைனாலும் ஃப்யூச்சரில் உங்கள் கிளாஸஸில் நீங்கள் படிப்பீங்க. சோஷியல்லாம் படிக்கும் போது, ஹிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்கும் போது கண்டிப்பாக இவங்க 2 பேரை பற்றி நீங்கள் படிப்பீங்க. மாவீரர்கள் நம்ம யாரை சொல்லுவோம்? நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம். பயங்கரமாக சண்டை காட்சிகள்லாம் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி மாவீரர்கள் நான் சொல்ல வரல. அவங்க வந்து மிகப்பெரிய மன்னர்கள். அவங்க நிறைய அவங்களோட திறமையாலும் அவங்களுடைய அறிவாலையும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளையுமே போர் புரிந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால தான் அவங்கள நம்ம மா வீரர்கள்னு சொல்கிறோம். அப்படி சொல்லப்படுற 2 பேர், ஒருத்தர் அலெக்சாண்டர், இன்னொருத்தர் நெப்போலியன். இப்போது அலெக்சாண்டர்ன்ற ஒரு மிகப்பெரிய மன்னர். உலகமே அவரை பார்த்தா பயப்படும், நடுங்கும். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட திறமையானவர், அறிவு மிகுந்தவர். அவர்கிட்ட சண்டை போட்டு அவரை ஜெயிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கார். அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இப்படி ஒரு வழிமுறை இருக்குது. மன்னர்களோட ராஜாவும் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ராஜா வந்து ஒரு சாமானிய மனிதர்கிட்டையோ இல்லைன்னா தன்னை விட கீழ்நிலையில் இருக்கிறவங்க கிட்டேயோ நண்பர்களாக இருக்க மாட்டாங்க அந்த காலத்தில். ஆனால் மாமன்னர் அலெக்சாண்டரோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய படை. போர் புரியணும்னா ஆப்வியஸாக அவங்ககிட்ட என்ன இருக்கணும்? ஒரு படை இருக்கணும். அந்த படையில் நிறைய சோல்ஜர்ஸ், நிறைய வீரர்கள் இருப்பாங்க. அந்த வீரர்கள் தானே அங்கே போய் சண்டை போடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வீரர் செபாஸ்டியன் சொல்லிட்டு, அவர் தான் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க 2 பேருடைய நட்பை பார்த்து ஊரே பொறாமப்பட்டுச்சு. ஒரு மன்னரும் ஒரு சாதாரண ஒரு படை வீரனும் இவ்வளோ க்ளோஸ் திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களே அப்படின்னு எல்லாருமே பொறாமப்பட்டாங்க. அப்போ ஒரு நாள் என்ன நடக்குது? மாவீரன் அலெக்சாண்டர் வந்து பர்ஷியா அப்படின்ற ஒரு நாட்டை படையெடுத்து போகிறார். படையெடுத்து போகிறதுனா அங்கே போர் புரிஞ்சு வார் நடக்குது. அப்போ வந்து மாவீரன் அலெக்சாண்டர் தான் வின் பண்ணுறாங்க அந்த பேட்டில். அப்போ அந்த போர் முடிவில் அந்த நாடு யாருக்கு சொந்தம்? அலெக்சாண்டருக்கு தான் சொந்தம். அப்போது அலெக்சாண்டரும் அவரோட படைகளும் செபாஸ்டியனும் சேர்ந்து அந்த பர்ஷியா நாட்டுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க வரது தெரிஞ்சு அந்த பர்ஷியா நாட்டோட மன்னர் என்ன பண்ணுறாரு? ராஜா தப்பிச்சு போயிடுறாரு. ஏன்னா அவருக்கு பயம். அவர் வந்து அவரை தான் பண்ணிடுவாரோ, ஜெயிலில் போட்டுருவாரோ, இல்லைன்னா கொன்னுடுவாரோன்னு பயந்து அவர் அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போயிடுறாரு. இப்போது அலெக்சாண்டர், அந்த படை வீரர்கள், செபாஸ்டியன் 3 பேருமே பர்ஷியா நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ அந்த இடத்துல அந்த பர்ஷியா நாட்டோட ராஜா, தோற்று போன ராஜா இல்லை. ஆனால் யார் இருக்கா? அந்த ராஜாவோட மனைவி இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களோட 2 பொண்ணுங்க இருக்காங்க. இப்போது அந்த தோற்று போன ராஜாவோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அந்த நாட்டு ராணி, அவங்க அலெக்சாண்டர் கிட்ட எப்படியாவது கதறி மன்னிப்பு கேட்டு அவங்கள எதுவும் செஞ்சிட வேணாம் அப்படின்னு கேட்கணும்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க? ஓடி வந்து காலில் விழுந்து, எங்களை விட்டுருங்க, எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, நாங்கள் அப்படியே போயிடுறோம், எங்களோட மன்னர் வந்து தப்பிச்சு போயிட்டாரு, எங்களுக்கு எந்த ஆபத்தும் நீங்கள் பண்ண வேண்டாம், நாங்களே நாட்டை விட்டு போயிடுறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன ட்விஸ்ட்டுன்னா, அவங்க காலில் விழுந்தது அலெக்சாண்டர் காலில் இல்லை. அலெக்சாண்டர் மாதிரியே இருந்த பக்கத்தில் இருந்த செபாஸ்டியன் காலில் விழுந்து, அரசரே எங்களை விட்டுருங்கன்னு கதறிட்டு இருக்காங்க. உடனே அங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரு பயம். ஏற்கனவே இவர் கோவத்தில் இருப்பார். இப்போ ராஜான்னு சொல்லிட்டு இவர் காலுக்கு பதிலாக பக்கத்தில் இருந்த செபாஸ்டியன் காலில் விழுந்து என்னை விட்டுருங்க ராஜான்னு கதறாங்களே, என்ன நடக்க போதுன்னு எல்லாரும் பயந்தாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு தெரியும்? அலெக்சாண்டர் வந்து அந்த அம்மாவை எந்திரிக்க சொல்லிட்டு, அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் தான் அலெக்சாண்டர்னு தெரியாமல் அவர் அலெக்சாண்டர்னு நினச்சி நான் பண்ணிட்டேன், காலில் விழுந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அலெக்சாண்டர் சொல்கிறாரு, நீங்கள் சொன்னது கரெக்டு தாம்மா, அலெக்சாண்டரான நானும் செபாஸ்டியனும் வேற இல்லை, செபாஸ்டியனும் அலெக்சாண்டர் தான் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் அங்கே சொல்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ராஜா தன்னுடைய படை வீரன், அந்த படை வீரனை ஒருத்தங்க ராஜான்னு சொல்லும் போது அதை ஏற்றுக்கிறாரு. அவர் அந்த இடத்துல நான் தான் ராஜா, என்னுடைய நண்பன் அவன் வந்து சாதாரண படை வீரன், அவனை ராஜான்னு சொல்கிறேன்னு கோவப்படல. அலெக்சாண்டரும் செபாஸ்டியனும் ஒன்று தான், செபாஸ்டியன் தான் அலெக்சாண்டர், அலெக்சாண்டர் தான் செபாஸ்டியன்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல நட்புக்குள்ளே இருக்க ஏற்றத்தாழ்வுன்ற விஷயம் ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவருக்குள்ளே நட்புன்ற உணர்வு வந்துட்டா அங்கே பேதம், அவங்க எந்த நிலையில் இருக்காங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க, அது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒன்று தான், நட்பு. அந்த நட்பு அவங்கள இணைச்சிருக்கு. அந்த நட்புனால அவர் எவ்வளோ பெரிய கோவக்காரராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு எல்லாரும் பார்த்து பயப்படுற ஒரு மனிதராக இருந்தாலும் நட்பு அவரை கட்டி போடுது அந்த இடத்துல. இதுதான் நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஏற்றத்தாழ்வோ எதுவுமே எந்த இடத்துலையும் பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் நம்ம வளர வளர இந்த சமூகத்தோட தாக்கத்தினால, இந்த சமூகத்தில் நடக்கிற சில விஷயங்களை பார்க்கும்போது நமக்குள்ள சில எண்ணங்கள் வரலாம். ஒரு வேற்றுமையோ, இவ்வளோ நாள் ஃப்ரெண்டாக இருந்த ஒருத்தங்கிட்ட ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்ப்போம். ஒரு ஏற்றத்தாழ்வு நமக்கு மீறி வந்துடும். இன்னொரு எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இது கொஞ்சம் பழங்காலத்து கதை, இப்பெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கலாம். இப்போ கரண்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எல்லாரும் ஜெயிலர் படம் பார்த்தீங்களா?
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும் இல்லையா? ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபஸ்ட்லேருந்தே ஆக்டராக தான் இருக்காரா, நடிகராக தான் இருக்காரா? இல்லை. அவருடைய 30 வயது வரைக்குமே அவர் ஒரு பஸ் கண்டக்டராக இருந்தார். ஓகே, அவரோட சொந்த ஊரான பெங்களூரில் வந்து பஸ் கண்டக்டராக அவர் இருந்தார். அப்படி பஸ் கண்டக்டராக இருந்த ஒரு சாதாரண மனிதன். ஓகே, அவர் வந்து இன்னைக்கு இந்த இந்தியாவோட சினிமாலே பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு, ஒரு சூப்பர் ஸ்டார் இடத்துக்கு அவர் வந்திருக்கார். இதுக்கு யார் காரணமாக இருந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உயரிய விருது கொடுத்தாங்க சினிமாவில். அந்த உயரிய விருது வாங்கிட்டு அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. முதல் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் இப்போது ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு விருதை வாங்கிட்டு அந்த விருது மேடையில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் ஒரு ப்ரைஸ் வாங்குறீங்க, நீங்கள் என்ன சொல்வீங்க? இந்த ப்ரைஸ் வாங்கினதுக்கு என் அம்மா அப்பா தான் காரணம், இல்லைனா என்னோடய ஃப்ரெண்டு காரணம், இல்லை என்னோடய மேம் காரணம், அவங்க தான் எனக்கு எழுதி கொடுத்தாங்க இல்லை சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் அவர் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய விருது வாங்கிட்டு யாரோட பேரை சொன்னார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவரோட அப்பா அம்மா பேரை சொல்லலை, இல்லை அவருடைய ரசிகர்கள் பேரை சொல்லலை, இல்லைன்னா அவருடைய குரு யார் பேரையுமே அவர் சொல்லலை. அவர் சொன்ன ஒரு பேர் ராஜு. ராஜுன்றது யாருன்னா, அவர் பஸ் கண்டக்டராக வேலை பார்த்தார் இல்லையா, அந்த பஸ்ஸை ஓட்டின டிரைவர். அந்த டிரைவர் தான் 350 ரூபா பணம் கொடுத்து நீ சென்னைக்கு போய் வாய்ப்பு தேடுன்னு சொல்லி அப்போது அவர் கையில் காசு கொடுத்து அமுச்சு வச்சு அந்த ராஜு அப்படின்ற ஒரு நண்பரோட பேரை அத்தனை கோடி மக்கள் இருக்க அந்த சபையில் அவ்வளோ பெரிய விருது வாங்கிட்டு, இந்த விருதை நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ராஜுக்கு டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார். இதிலிருந்து நமக்கு அந்த விஷயம் நடந்து ஒரு 40 ஆண்டுகள் இருக்கும். நான் சொல்கிறது 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ 73 வயது அவருக்கு. ஒரு 32 31 வயதில் அவர் நடந்த ஒரு விஷயத்தை இப்போ வரைக்குமே நெஞ்சில் சுமந்துட்டு இருக்காரு. இப்போ அவர் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், எத்தனையோ கோடிகள் வாங்கி எத்தனையோ படங்கள் பண்ணாலும் கூட எத்தனையோ மனிதர்கள் அவர் வாழ்க்கையில் சந்திச்சிருப்பார் இல்லையா? எத்தனை படங்கள் பண்ணியிருப்பார், எத்தனை படத்தில் எத்தனை பேரோட நடிச்சிருப்பார், எவ்வளோ பெரிய கான்டாக்ட்ஸ்லாம் அவருக்கு இருக்கும், எவ்வளோ பெரிய தொழிலதிபர்களெல்லாம் அவர் சந்திச்சிருப்பார். ஆனால் இப்பயும் கூட அந்த விருது வாங்கினதுக்கப்புறம் முதல்ல தன்னுடைய நண்பன் தன் மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்த அந்த 350 ரூபாய் பணத்தினால தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னு அவருடைய நட்பு அவரை பேச வைக்குது. அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்போட சக்தி, பவர். ஸோ நம்ம சில நட்புகள், நிறைய நட்புகளை நம்ம வாழ்க்கையில் கடந்து வருவோம். நமக்கு ஸ்கூல் படிக்கும் போது சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, காலேஜ் இப்போ போகும்போது அங்கே வேறு நமக்கு நண்பர்கள் கிடைப்பாங்க, வேலைக்கு செல்லும் போது அங்கே நமக்கு வேறு சில நண்பர்கள் கிடைப்பாங்க. இப்படி நம்ம வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டே போனாலும் சில நட்புகள் மட்டும் நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும். எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது. நான் 5th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும் போது என் பக்கத்தில் உட்காந்துருந்த பிரியங்கா அப்படின்ற ஒரு தோழி, அவங்களுக்கும் எனக்கும் அதுக்கப்புறம் நான் நிறைய நண்பர்களை சந்திச்சிருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், பழகிருக்கேன். ஆனால் இந்த 15 வருஷம் கழித்து கூட எனக்கு நண்பன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அவங்க தான் ஞாபகம் வராங்க. அது சில காரணங்கள். அந்த மாதிரி நட்புகள் வாழ்க்கையில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உண்மையான நட்புன்றது மாறாது. சரி, நீங்கள் ரொம்ப நேரமாக வந்து உண்மையான நட்பு, நல்ல நண்பன், கெட்ட நண்பன் அப்படிலாம் சொல்கிறீங்களே, படத்தில் சொல்கிற மாதிரிலாம் இல்லையா? நண்பன் எதுங்க நல்ல நண்பன், கெட்ட நண்பன், நண்பனாலே நல்லவதான் அப்படின்லாம் நம்ம படத்தில் சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் அது படத்துக்கு வேணால் நல்லதாக இருக்கும். ஆனால் உண்மையான வாழ்க்கையில் பார்த்தோன்னா எல்லா நண்பர்களுமே நமக்கு நல்லது தான் நினைப்பாங்க. எல்லாருமே நமக்கு ரொம்ப அன்பானவங்களாக தான் இருப்பாங்க. எல்லாருமே நம்மளை தட்டி தான் கொடுப்பாங்கன்றது கிடையாது. சில இடங்களில் சில விஷயங்கள் மாறும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னா, ஒரு நல்ல நண்பன்றவங்க எப்படி இருக்கணுன்றதை நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். இப்போது நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ எக்ஸாம் நாளைக்கு காலையில் நடக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ குரூப் ஸ்டடிலாம் பண்ணுவீங்களா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து? இப்போ நாளைக்கு எக்ஸாம்னா அதுக்கு முன்னாடி நாள் குரூப் ஸ்டடிலாம் பண்ணுவீங்க. இப்போது நான் எக்ஸாம் எழுத போகிறேன். எனக்கு 12th எக்ஸாம் நடந்துச்சு. அப்போ என் ஃப்ரெண்டு என்கிட்ட என்ன பண்ணாங்கன்னா, அன்றைக்கி குவார்ட்டர் எக்ஸாம் நடக்குது, அன்றைக்கி எக்ஸாம் ஹால்குள்ளே போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் என்கிட்ட கூப்பிட்டு ஆன்சர் கேட்குறது கரெக்டாக இல்லை, அப்போ நான் ஆன்சர் சொல்லலாமா, இல்லை அதுக்கு முந்தின நாள் ராத்திரி என் கூட நைட் ஸ்டடி பண்ணும்போது நான் சொல்லிக் கொடுக்கலாமா? எது கரெக்ட்? என் ஃப்ரெண்டு தானே கேட்குறா, பாவம் அவள் பாஸ் பண்ணணும், அவளுக்கு அந்த கொஸ்டின் ஆன்சர் அந்த பேப்பர் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி என் ஃப்ரெண்டுக்காக நான் ஓகே கொடுப்போமே அப்படின்னு சொல்லி கொடுக்குறது எக்ஸாம் ஹாலில் பண்ணுறது கரெக்டாக? இல்லை உண்மையிலேயே முன்னேறணும்னு நினச்சி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான், இது இப்படி தான் படிக்கணும், அடுத்த எக்ஸாமில் கரெக்டாக ஆயிடுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறது கரெக்டாக? ரெண்டுமே நான் ஹெல்ப் தான் பண்ணுறேன். அதுவும் ஹெல்ப் தான், இதுவும் ஹெல்ப் தான். ஆனால் இதில் எந்த ஹெல்ப் கரெக்டான ஹெல்ப்? உங்களுக்கு எது ஹெல்ப் வேணும்னு நீங்கள் சொல்லக்கூடாது, எது கரெக்டுன்னு நீங்கள் சொல்லணும். எக்ஸாம் கரெக்டா? வெரி குட், கரெக்ட். எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க கிளாப் பண்ணலாமே. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்லிக் கொடுக்குறது தான் கரெக்ட். ஏன்
அதே ஃப்ரெண்டு தானே. அப்போ எக்ஸாம் ஹால்குள்ளே மட்டும் அவனுக்கு எதிரியா, எனிமியா எனக்கு அவ? அப்படி கிடையாது. உண்மையான நட்புன்றது என்னன்னா, உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ஹெல்ப் பண்ணணும் தான், கரெக்ட். ஆனால் நம்ம பண்ணுற ஹெல்ப் அவங்களுக்கு நல்லதாக முடியுமா கெட்டதாக முடியுமான்னு யோசித்து அதை ஆராய்ந்து பண்ணுறது தான் உண்மையான நண்பனோட வேலை. இப்போ நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் மகாபாரதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மகாபாரதம்ன்றது வந்து நம்மளுடைய பாரம்பரியமான புராதனமான ஒரு இதிகாசம் நம்மளுடைய இந்திய நாட்டில். மகாபாரதம்ன்றது ஒரு புராண கதை. அதாவது ராஜாக்கள், நான் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ராஜா கதை சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ராஜாக்கள் எப்படி போர் புரிந்தாங்க, தர்மம் எது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு மிக முக்கியமான ஒரு காப்பியம். பகவத்கீதையெலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த பகவத்கீதை உருவானதே அந்த மகாபாரதத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன அந்த உபதேசத்துல இருந்து தான். இப்போது அதில் 4 கதாபாத்திரங்கள் இருக்காங்க, சரியா? அதாவது 2 ஹீரோ 2 வில்லன் அப்படி வச்சுக்கலாம். இப்போ முதல்ல ஹீரோ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் மகாபாரதத்தில் இருக்கார், அர்ஜுனரும் இருக்கார். ஓகே, அர்ஜுனர் வந்து உங்களுக்கு தெரியும்னா நான் சொல்கிறேன். அர்ஜுனன்றவர் வந்து மிகப்பெரிய ஒரு வில் வித்தையாளர். அவருக்கு தெரியாத வில் வித்தைகளே கிடையாது. இந்த மொத்த உலகத்துலேயுமே அவரை மாதிரி வில் வித்தைகள் யாராலையுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அவர். அவர் ஒரு பக்கம் இருக்கார். அவரோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்ப ரொம்ப நெருக்கமான நண்பர் யாருன்னா கிருஷ்ணர். கிருஷ்ணர்ன்றது வந்து கடவுள். அவர் வந்து அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தார், அது தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக வந்தார். அவரும் அர்ஜுனரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன ஆகுது, ஒரு சில தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக போர் நடக்க போகுது. இப்போ போர் நடக்கிற அந்த களத்தில் அவங்க இருக்காங்க. இப்போ போர் நடக்க போகுது. பாண்டவர்கள் கௌரவர்கள்னு 2 பக்கத்தில் இருந்து போர் வந்து செய்யறதுக்காக ஆயத்தமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அர்ஜுனர் வந்து போயிட்டுருக்காரு. அவரோட ரதம், அவரோட தேர் இருக்கும்ல, அந்த கதை தேர் தான். அந்த தேர் ஓட்டியாக இருக்கவர் கிருஷ்ணர். இப்போது அர்ஜுனர் வந்து பின்னாடி வெளில எடுத்துக்கிட்டு அம்பு குறி பார்த்து அடிக்கலான்னும் போது அவர் மனசு மாறிடுது. அவருக்கு தோணுது இந்த யுத்தம் வேணுமா, இந்த யுத்தம்னால நிறைய சேதங்கள் நடக்கும். ஏன்னா எதிரில் போர் புரியுறது அவருடைய சகோதரர்கள் தான். ஒரு சில காரணங்களுக்காக தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அவங்க சகோதரர்களையும் எதிர்த்து இவர் போரிடுற மாதிரி வந்துடுது. அப்போ அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, நான் இந்த யுத்தத்தை கண்டிப்பாக பண்ணணுமா, எனக்கு அது சரின்னு படலை, எனக்கு மனசு வரலை, நான் இந்த யுத்தத்தை கைவிடலான்னு இருக்கேன்னு சொல்லி அவர் வந்து அவரை குறி வைக்காமல் அவர் அம்பை இறக்கிடுறாரு. அவர் சோர்ந்து போயிடுறாரு. அவரால் அடுத்து எதுவுமே செய்ய முடியல. அப்போது அர்ஜுனர் அப்படி சொன்னதும் கிருஷ்ணர் வந்து அப்படியா, சரி ஓகே, சரி நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணு, நீ நினைக்கிறதா அப்படின்னு அவர் வந்து இடம் கொடுக்கல. அவருக்கு எது நல்லதுன்னு அங்கே யோசிச்சார். இந்த யுத்தம் நிச்சயமாக நடக்கணும், இது தர்மத்துக்காக, நீ அனுபவிச்ச ஒரு மிகப்பெரிய அவமானத்தை போக்குறதுக்காக, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நடக்கிற விஷயம் இது. இதுலேருந்து நீ பின்னாடி வரக்கூடாது, இது கண்டிப்பாக நடக்கணும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு உபதேசத்தை பண்ணுறாரு, ஒரு அட்வைஸ். அந்த அட்வைஸ்க்கு அப்புறம் தான் அர்ஜுனனுக்கு வந்து இதை நான் சொல்கிறேன், இந்த அட்வைஸை நீ கேட்கலனா பின்னாடி மிகப்பெரிய விளைவுகளை நீ மட்டும் இல்லை இந்த உலகமே சந்திக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு எடுத்து சொல்கிறார். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அர்ஜுனர் அந்த போரையே தொடங்கி பண்ணி கடைசியில் அர்ஜுனர் அந்த போரை, அர்ஜுனர் மட்டும் இல்லை பாண்டவர்கள், அவருடைய பிரதர்ஸ், அவருடைய சகோதரர்களும் சேர்ந்து அவங்க தான் நல்லவங்க, அந்த போரில் அவங்க ஜெயிச்சிடுவாங்க, கௌரவர்கள் தோத்துடுவாங்க. ஓகே, இது ஒரு இன்சிடென்ட். ஒரு நண்பன் ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்க போகும்போது அதை தடுத்து, சரி நீ எடுக்கிறியா எடு, உன் இஷ்டம், என்ன பண்ணுறியோ பண்ணு அப்படின்னு அவனுக்கு ஆறுதல் சொல்கிறதா நினச்சி நீங்கள் அவன் பண்ணுற எல்லாமே சரி சரின்னு சொல்லாமல், அவன் தப்பு பண்ணுறான்னு தெரியும் போது அதை அந்த இடத்த தடுத்து நிறுத்தி, நீ இப்படி பண்ணக்கூடாது, அவன் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, அவன் நம்ம மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்ல, அவனுக்கு எது நல்லதோ அதை சொல்லணும்னு நினச்சி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு இந்த விஷயத்த சொல்லி, அர்ஜுனர் அந்த விஷயத்தை கேட்டு போர்லேயும் அவங்க வெற்றி புரிந்து அவங்க ராஜ்யத்தையும் அவங்க கைப்பற்றிட்டாங்க. ஸோ இது ஒரு இன்ஸ்டன்ட். இன்னொரு பக்கம் அதே மகாபாரதத்தில் 2 பேர் இருக்காங்க, ஒருத்தர் துரியோதனர், இன்னொருத்தர் கர்ணன். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இவங்களும் ரொம்ப ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அர்ஜுனர் கிருஷ்ணர் மாதிரி ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அர்ஜுனர் கிருஷ்ணர் யாருன்னா தர்மத்துக்காக நல்லதுக்காக போர் புரிஞ்சாங்க. ஆனால் இங்கே துரியோதனன்றவர் வந்து அந்த கதையில் அவர் தான் வில்லன். உங்களுக்கு புரியாமல் சொன்னால் அவர் தான் வில்லன். அவர் தான் அங்கே அதர்மம் பண்ணுறவர், நிறைய தவறுகள் பண்ணி அந்த தவறுகளை அவர் ஒத்துக்காத காரணத்தினால போர் அங்கே வருது. அந்த போரில் அவங்க தோத்தும் போயிடுறாங்க. இப்போ இப்படிப்பட்ட துரியோதனனுக்கு கர்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போ கர்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராஜாலாம் கிடையாது. அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு கீழ்மகன்னு நான் சொல்கிறது சாமானியன், நம்மள மாதிரி சாதாரண ஒரு ஆள், ராஜாலாம் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு துரியோதனன் தான் என்ன பண்ணுறாரு, கர்ணனுக்கு பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு ஈக்குவலாக கர்ணனுக்கும் வந்து நிறைய வில்வித்தைகள் தெரியும். இப்போ அர்ஜுனனா கர்ணனான்னு பார்த்தா முடிவெடுக்கிறது கஷ்டம். அந்தளவுக்கு 2 பேரும் அந்தளவுக்கு டஃப்பாக ஃபைட் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு 2 பேருக்குமே திறமை இருக்குது. ஓகேயா?
இப்படிப்பட்ட கர்ணன் நம்ம கூட இருந்தால் நல்லதுன்னு நினச்சி துரியோதனன் என்ன பண்ணுறான், அவன் வந்து சாதாரணமாக இருக்க அவனுக்கு வந்து துரியோதனன் அவனுடைய ராஜ்யம், அவனோட ஒரு பெரிய ஒரு பாகத்தை அவங்ககிட்ட கொடுத்து நீயும் இனிமே ராஜா அப்படின்னு சொல்லி கர்ணன் என்ன பண்ணிடுறான், ராஜாவை மாற்றிடுறான். இப்போ வந்து கர்ணனும் ராஜா ஆயிடுறான், துரியோதனன் இருக்கான். இப்போ துரியோதனன் என்ன செய்கிறான், இவனை நண்பனாக்குனதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ கர்ணன் வந்து நம்ம கூட இருந்தால் அர்ஜுனனை நம்ம வந்து டிஃபீட் பண்ணுறதுக்கு, அவனை தோற்கடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், அதனால நம்ம கர்ணன் கூட வச்சுக்கணும்னு நினச்சி ஒரு திட்டம் போட்டு அவனுக்கு ஒரு பெரிய ராஜ்யத்தை அவனுக்கு பங்காக கொடுத்து அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டாக மாற்றிக்கிட்டான். கர்ணன் ஆனால் பார்த்தீங்கன்னா பேசிக்காக அவர் ரொம்ப நல்லவர், யார் வந்து என்ன கேட்டாலுமே கொடுத்துருவார். இப்போது என்கிட்ட வந்து இதை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேன், ஆனால் அவர் அப்படி கிடையாது. அவர் கையில் இவ்வளோ பெரிய ஒரு காப்பு போட்டிருக்காரு, அது கொடுக்குறீங்களா அப்படின்னு போய் கேட்டோன்னா கொடுத்துருவார். என்ன நீங்கள் கேட்டாலும் எனக்கு இது வேணும் அது வேணும் எது கேட்டாலும் அவர்கிட்ட இருக்கோ இல்லையோ எப்படியாவது அவர் கொடுத்துருவார். அதுதான் கர்ணனோட குணம், இல்லைன்னே அவர் சொல்ல மாட்டார். ஓகே, அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு துரியோதனன் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. இப்போது கர்ணன் நல்லவன், துரியோதனன் கெட்டவன், தப்பு பண்ணுறவன். இப்போ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, துரியோதனன் ஒவ்வொரு வாட்டியும் நிறைய தப்பு பண்ணுறான். கர்ணனுக்கு நல்லா தெரியும் அது தப்பு தான், அவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமே ரொம்ப பெரிய தப்பு. இப்போது இந்த இடத்துல அர்ஜுனன் தப்பு பண்ணும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணார், தடுத்து நிறுத்தி அவனுக்கு உபதேசம் பண்ணார். ஆனால் இங்கே துரியோதனன் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான தப்பெல்லாம் பண்ணுறான், நிறைய விஷயங்கள் பண்ணுறான். அவன் பண்ணுறது எல்லாமே தப்பு, அது ஊரில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். கர்ணன் கூடவே இருக்கான், அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனால் ஒரு தடவை கூட தடுத்து நிறுத்தலை. ஒவ்வொரு வாட்டியுமே அவன் பண்ணுறதுக்கு இவனும் வேறு வழி இல்லாமல் துணை போகணுமே, அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவனுக்கு எதுவுமே அட்வைஸோ எதுவுமே பண்ணல. அவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ துரியோதனன் பண்ணுறான். அப்புறமா கர்ணனும் என்ன பண்ணுறான், அதை விட்டுடுறான். கடைசியில் என்னாச்சு, அவங்க போரில் தோற்று போயிடுறாங்க. கர்ணன் அவன் வாழ்க்கை முழுக்கவே துரியோதனன் செஞ்சோற்று கடன் தீர்க்கணும், எனக்காக அவன் ராஜ்யத்தையே கொடுத்து என்னை ராஜாவாக்கி என்னுடைய வாழ்க்கையே மாற்றினவன், அவனுக்காக நான் எது வேணால் செய்வேன்னு சொல்லி அவன் தப்பே பண்ணாலும் அவனுக்கு துணை நின்று கடைசியில் அவங்க தோற்று போனாங்க. இப்போ வரைக்குமே கர்ணன் பற்றி சொன்னால் அவர் எவ்வளோ பெரிய கொடை வள்ளலாக இருந்தாலும் அவர் பண்ண மிகப்பெரிய தப்புன்னு எல்லாரும் சொல்கிறது துரியோதனனுக்கு துணை போனது. அவர் ஒரு நிமிஷம் யோசித்து துரியோதனனை ஒன்று திருத்திருக்கணும், இல்லை துரியோதனன் விட்டு விலகி இருக்கணும். ரெண்டுமே அவர் பண்ணாமல் கூட இருந்தது பெரிய தப்பு அப்படின்றது இப்போ வரைக்குமே நிறைய பேரோட கருத்துக்கள் இருக்குது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, 2 பேருமே எங்கள் நண்பர்கள் தான், 2 பேருமே ஹெல்ப் தான் பண்ணாங்க, 2 பேருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கவங்க தான். ஆனால் இங்கே என்னன்னா, ஒருத்தர் தப்பு பண்ணும்போது ஒருத்தர் தட்டி கேட்டார், அவன் நீ பண்ணுறது தப்புடா, நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு அவன் ஃப்ரெண்டுக்கு எடுத்து சொல்லி அவனை நல்வழிப்படுத்தினாங்க. இன்னொரு இடத்துல அதே காப்பியத்தில் 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் ஒருத்தன் நல்லவன் ஒருத்தன் கெட்டவன். அப்போ கெட்டவன் கெட்டது பண்ணும்போது அந்த நல்லவனாக இருக்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருக்கணும், அவன்கிட்ட போயிட்டு நீ பண்ணுறதா ரொம்ப பெரிய தப்பு, இப்படி பண்ணாத, அவனுக்கு அந்த உரிமை இருக்குது, சொல்லியிருக்கணுமா இல்லையா, ஆனால் அவன் சொல்லலை. அதனால் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பழியை அனுபவிச்சாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் ஃப்ரெண்டுன்றதை நம்ம இப்படி தான் பிரிக்கிறோம். எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து வரலாறுல மிகப்பெரிய இடங்களுக்கு போய் பேசப்படுறாங்களான்னா இல்லை. அதுக்கு காரணம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறோம் இல்லையா. இப்போ கெட்டவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கக்கூடாதா, இங்கே முதல்ல யாரும் நல்லவங்க கெட்டவங்கன்னு அப்படி கிடையாது, எல்லாருக்கிட்டையுமே குறைகள் இருக்கும். இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா ஒருத்தர் ரொம்ப நல்லா படிப்பாங்க, ஆனால் விளையாட்டில் அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாட்டம் இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் ஒருத்தர் வந்து விளையாட்டில் நிறைய பதக்கங்கள் நிறைய பரிசுகள் வாங்கியிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு அந்த அளவுக்கு அவங்க படிக்கணும்னு விரும்ப மாட்டாங்க, ஓரளவு தான் படிப்பாங்க. ஒருத்தர் ரொம்ப உதவும் மனப்பான்மை இருக்கும், என்ன ஹெல்ப் கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இரக்கம் கொண்டவங்களாக இருப்பாங்க, பெரியவங்க ரொம்ப மதிக்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும், ஒவ்வொருத்தர்கிட்டையும் குறைகளும் இருக்கும். இப்போ என்கிட்டயும் சில குறைகள் இருக்கும், உங்ககிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையுமே இருக்கும். ஆனால் குறையில்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. நம்ம என்ன பண்ணோன்னா, நேற்றை விட இன்றைக்கி நம்மளுடைய குறைகளை மாற்றிருக்கோமா, நேற்று என்கிட்ட 10 மிஸ்டேக் இருந்துச்சு, இன்றைக்கி நான் ஒரு மிஸ்டேக் குறைச்சிருக்கேன், நான் இப்போது டைமுக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டேன், இல்லை டைமுக்கு படிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கேன்னா, நாளைக்கு நான் அதை எப்படி மாற்றணும்னு யோசிக்கணும். அதே மாதிரி நான் வந்து மேடைகள் ஏறி பேசுறது கிடையாது, நிறைய காம்படிஷன்ஸ் தான் கலந்துக்கிறது கிடையாது அப்படின்னா, எப்படி நான் படிப்படியாக முன்னேறி அடுத்தடுத்து காம்படிஷன்ஸ் கலந்துக்கணும், எப்படி நான் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் பார்த்துக்கிட்டு படிப்பையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கணும். அப்படி தான் நம்ம வாழ்க்கை போகுது. அப்படி நம்ம கற்றுக்கும் போது நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், நம்ம ஒன்று தப்பு பண்ணுறோன்னா நீ பண்ணுறது தப்பு பண்ணாதுன்னு சொல்கிறவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட். நான் பண்ணுறதுக்கெல்லாம் ஃப்ரெண்டு சரி சரின்னு சொல்கிறான்னா அவன் நல்ல ஃப்ரெண்டானா இல்லை. உண்மை நீங்கள் நினைப்பீங்க என் ஃப்ரெண்டுனா நான் பண்ணுறது கரெக்டு தான் சொல்லணும், இப்போ நான் வந்து வா இந்த கிளாஸ் கட் பண்ணிடலாம், கட் பண்ணிவிட்டு நம்ம வெளில எங்கேயா போகல, ஸ்கூலுக்கு இன்றைக்கி லேட்டாக போவோம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவோம். ஃப்ரெண்டு சொல்லுவோம், ஏய் ஆமாம் ஆமாடி ஆமாம் கரெக்ட், நம்ம இன்றைக்கி கிளாஸுக்கு கொஞ்சம் ½ hour லேட்டாக போகலாம், கேட்டால் உடம்பு சரியில்லைன்னு சொல்லலாம், இல்லை இன்றைக்கி லீவ் போட்டுடலாம், பக்கத்தில் பார்க் போகலாம், இப்படிலாம் நமக்கு தோணும். இல்லை வீட்டில் வந்து போய் சொல்லிவிட்டு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாள் லீவ் எடுத்துலாம், நம்ம ஹோம்ஒர்க்கே இன்றைக்கி முடிக்கல,
நம்ம எதுக்கு போயிட்டு திட்டலாம் வாங்கிட்டு அடிலாம் வாங்கணும் மேம் கிட்ட. நம்ம வந்து வீட்டில் வந்து வயிறு வலிக்குது எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு தூங்கிடலாம். ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லிட்டு நீயும் வராத இன்னைக்கு, நான் வரல நீயும் வராத அப்படின்னு சொல்லி லீவ் போட்டுடலாம். இதெல்லாம் கேட்கும்போது நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரெண்டு பாரு நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறா, நம்ம சொல்கிறதுக்கெலாம் சரி சொல்கிறா அப்படின்னு தோணும். ஆனால் நீங்கள் நல்லா யோசிக்க தெரிஞ்ச நல்ல பிள்ளைங்க இல்லையா, நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, நம்ம இது பண்ணுறோம், நமக்கு இது பிடிச்சிருக்கு, நம்ம பிடிச்சிருக்குன்றதுக்காக என்ன வேணால் பண்ணாமானா இல்லை, நம்ம பண்ணுற விஷயம் கரெக்டாக தப்பா. மேபி 2 ஃப்ரெண்டில் ஒருத்தருக்காவது இந்த புரிதல் இருக்கும் நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு. அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தப்பு பண்ணும்போது தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்துறதும் ஒரு ஃப்ரெண்டோட ஒரு டியூட்டி தான். முதல்ல நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும். எடுத்த உடனே நம்மளோட ஃப்ரெண்டு நமக்கு உண்மையாக இருக்காங்களா, நம்மளை விட்டு இன்னொருத்தக்கிட்ட பேசினா நமக்கு கோவம் வந்துடும். நான் இருக்கும்போது அவன் என்கிட்ட பேசாமல் புதுசாக ஒருத்தி வந்து தான் அவன்கிட்ட போய் பேசுகிறான், அவன்கிட்ட போய் பேசுகிறா, நம்மக்கிட்ட முன்ன மாதிரி பேசலை, அவளுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, அவனுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, அவன் வேறு டியூஷன் சேர்ந்துட்டான், நம்ம கூட சேர்ந்து படிக்கலை, இப்படி 1008 விஷயங்கள் இருக்கும். முதல்ல நம்ம இன்னொருத்தருக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும். ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக எப்படி, அவங்களுக்கு எப்பயுமே நம்பிக்கை கொடுக்கணும். உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்குறான், நான் இதில் கலந்துக்கலான் இருக்கேன், இல்லை இந்த விஷயம் புதுசாக பண்ணலான் இருக்கேன், இங்கே போகலான் இருக்கேன், இந்த விஷயம் கற்றுக்கலான் இருக்கேன், நான் வயலின் கிளாஸ் போகலான் இருக்கேன், நான் புதுசாக மேக்ஸ் டியூஷன் சேரலான் இருக்கேன், நான் இந்த காம்படிஷன் கலந்துக்கலான் இருக்கேன்னு சொல்கிறாங்கன்னா வந்து எதுக்கு அதெல்லாம் கலந்துக்கிட்டு அதெல்லாம் பண்ண வேண்டாம் நெகட்டிவாக சொல்லக்கூடாது. அவங்களுக்கு வருதோ இல்லையோ நம்ம ஃப்ரெண்ட் முயற்சி பண்ணும்போது அதை நம்ம தட்டி கொடுக்கணும். பண்ணாத செய்யாத எதுக்கு அப்படின்னு சொல்லாமல், நீ பண்ணுறியா பண்ணு, நான் முடிஞ்ச ஹெல்ப் கூட பண்ணுறேன், இல்லை உன் கூட நானும் சேர்ந்து கலந்துக்கிறேன், 2 பேரும் சேர்ந்தே பண்ணுவோன்னு எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப். நம்ம ஃப்ரெண்ட்ஸை டீக்ரேட் பண்ணுற மாதிரியோ மோட்டிவேட் பண்ணாத மாதிரியோ பேசக்கூடாது. அவங்க எந்த முயற்சி பண்ணாலும் நம்ம தட்டி கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல ஃப்ரெண்டோட அழகு. 2வது விஷயம், அவங்க தப்பு செய்யும் போது நம்ம அதை நிச்சயமாக தட்டி கேட்கணும். அவங்க கரெக்டாக பண்ணும்போது நம்ம தட்டி கொடுக்குற மாதிரி தப்பு பண்ணாலும் அதை நம்ம தட்டி கேட்கணும். இது 2 முக்கியமான விஷயம். முதல்ல நம்ம அதை பண்ணோன்னா தான் நம்ம ஃப்ரெண்ட் நமக்கு அதை பண்ணுவாங்க. ஓகே, காந்திஜி என்ன சொல்லியிருக்காரு, நம்ம என்ன மாற்றத்தை மற்றவங்க கிட்ட உலகத்துக்கிட்ட விரும்புகிறோமோ அந்த மாற்றத்தை முதல்ல நம்ம ஆரம்பிக்கணும். நம்ம கிட்ட தான் அந்த மாற்றத்தை ஆரம்பிக்கணும். எனக்கு இது மாறணும்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல அந்த விஷயத்தை மாற்றி இப்படி தான் காமிச்சாதான் அடுத்தவங்களும் அதை பார்த்து மாறுவாங்க. அதனால் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் மாறணும்னு ஆசைப்படுறீங்களோ முதல்ல நீங்கள் அந்த மாற்றத்தை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மற்றவங்க கிட்ட இந்த விஷயம் நீ என்ன மாதிரியே மாற்றுன்னு சொன்னீங்கன்னா உங்களை எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு அவங்களும் பண்ணுவாங்க. ஓகே, இது 2வது விஷயம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நட்பில் எதிர்பார்ப்பு இருக்கலாமா, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாமா? எல்லா உறவுகள்லையுமே பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய மகன்கிட்டேயோ மகள்கிட்டேயோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். தன் பையனோ பொண்ணோ நல்லா படிக்கணும், பெரிய ஆளாக வரணும், நல்லா ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்பாவுக்கு அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைகள் மேலே சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உறவுலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா? இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, என் ஃப்ரெண்டு எனக்கு இப்படி தான் இருக்கணும், இப்படிலாம் இருந்தால் எனக்கு பிடிக்காது, என் ஃப்ரெண்டு இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு இருக்கும். அப்படி ஏதாவது உங்கள்கிட்ட ரூல்ஸ் இருக்கா, ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா? சும்மா சின்ன விஷயம்னாலும் சொல்லலாம். ஏதாவது என் ஃப்ரெண்டு எனக்கு இப்படி பண்ணுறா, எனக்கு பிடிக்கல, இப்படி பண்ணாமல் இப்படி பண்ணோம், இதனால் எங்களுக்குள்ள நிறைய சண்டை வரும், அப்படி ஏதாவது இருக்கா? யோசிச்சு பாருங்க. இருந்தால் சொல்லலாம். உனக்கு ஃப்ரெண்டு இருக்காங்களாப்பா? யார் பேர் என்ன? அஸ்வந்த். ஓகே, அவன் பண்ணுற எல்லா விஷயம் உனக்கு பிடிக்குமா? எல்லாமே பிடிக்கும். அவன் பண்ணுறதா உனக்கு பிடிக்காம சண்டை போட்டிருக்கீங்களா? சண்டே போட்டதில்லை. கொஞ்ச நேரம் போடுவீங்க, அப்புறம் போட மாட்டோம். யார் வந்து முதல்ல பேசுவா? எப்படி பேசுவீங்க திரும்பவும்? எப்பயும் போல பேசிப்பீங்களா? சூப்பர். அப்போ உங்களுக்கு சண்டே வராது. இதுதான் நான் சொன்னேன். சூப்பர், கை தட்டுங்க எல்லாரும். கண்டுக்கோங்க, பார்த்துங்க. இதை தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அப்துல் கலாம் யார்? இது நல்ல பேர். ஓ, அப்துல் கலாம், வணக்கம். மிஸ்டர் அப்துல் சொல்லுங்க. என்ன கேட்டாலும் காட்டுவானா? கிளாஸில் எழுதும் போது காட்டுவான். பென் கேட்டால் கொடுப்பான். பென்லலாம் எழுதுறீங்களா நீங்கள் இப்போது? ஓ சரி. சண்டை போட்டிருக்கீங்களா எப்பயாவது? எப்போ போட்டிங்க கடைசியா? ஏன் போட்டிங்க? பண்ண மாட்டான். சொல்லிடுவானா? அதே மாதிரி பண்ணுவானா? பண்ண மாட்டானா? திரும்பவும் அந்த விஷயத்த பண்ண மாட்டான். வெரி குட் ஃப்ரெண்ட், சூப்பர். பண்ணி குட். அழகாக சில விஷயம். ஒருத்தர் வந்து
இவங்க என்ன கவனிக்கணும், இவங்க 2 பேரும் சண்டே வந்தது இல்லையாமே, எப்படி கற்றுக்கணும் இவங்ககிட்ட போயிட்டு, எப்படி சண்டையே இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு புக்கு எழுத சொல்லணும். கற்றுக்கிறேன் உங்ககிட்ட, நான் கற்றுக்கிறேன். அவர் சொன்னார், நான் கோவப்பட, அவர் வந்து ஆக்ரோஷமாக சொன்னார், நான் இந்த மாதிரி பிடிக்கவே பிடிக்காது, நான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், அப்புறம் அவன் பண்ண மாட்டான் அவன் அப்படின்னா. சரி நைஸ், அந்த மாதிரி நீ மிரட்டி விட்டு வச்சுருக்க உன் ஃப்ரெண்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. சரி, நான் இப்போ இதை எதுக்கு கேட்டேன்னா, இப்போ அவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு சில விஷயங்கள் குட்டி பையன்தான், ஆனால் அவருக்கும் சில விஷயங்கள் பிடிக்கல, அவர் சொன்னதை அவர் மாற்றிக்கிட்டார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், தப்பே கிடையாது. நம்ம கூட இருக்கவங்க இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை, அது உரிமை. ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்கலான்றது இருக்குது. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு பனைமரம் தெரியும், பனைமரம் தெரியுமா? தென்னை மரம் தெரியும். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்க, ரெண்டுமே பார்த்துருக்கீங்க இல்லையா? பனைமரமும் பார்த்துருப்பீங்க, தென்னை மரமும் பார்த்துருப்பீங்க. பனைமரம் ரொம்ப ஹைட்டாக வளரும், தென்னை மரமும் ஹைட்டாக தான் வளரும், ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். வாழை மரமும் பார்த்துருப்பீங்க. இப்போது பனைமரம்ன்றது பழத்தை கொண்டு போய் யாரும் நட்டு வச்சு அந்த பனைமரத்தை வளர்க்க மாட்டாங்க. அதே மாதிரி பனைமரத்துக்கு தண்ணி ஊற்றுவாங்களான்னு கேட்டால் எதுவுமே பண்ண மாட்டாங்க. பனைமரம் வந்து தானாக வளரும். இப்போ பக்கத்தில் ஒரு பனைமரம் இருக்குன்னா அதுலேருந்து விடுற பழம் இன்னொரு இடத்துல போய் விழுந்து அதுவாக தானாக வளரும். அதில் நம்ம யாரும் போய் டெய்லி செடி தண்ணி ஊற்றுற மாதிரி அதுக்கு தண்ணி ஊற்றணும், அதை பராமரிக்கணும், அதுக்கு இதெல்லாம் போடணும் அப்படின்னு கிடையாது. தானாகவே விட்டால் அது உயரமாக வளரும். அதே மாதிரி பனைமரத்தோட இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு, அதோடைய எல்லா பாகங்களுமே, நம்ம ஒரு செடின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் பழமோ காயோ இல்லை பூவோ மட்டும்தான் நம்ம உபயோகப்படுத்த முடியும் இல்லையா? ஆனால் பனைமரம் அப்படி கிடையாது. அதோட பனை ஓலையிலேருந்து, அதோட நுங்குலேருந்து, அதில் இருக்க மட்டையிலேருந்து எல்லாமே, அந்த பனைமரத்தில் என்னெல்லாம் பாகங்கள் இருக்கோ எல்லாமே யூஸ் பண்ணலாம். அதனால தான் பனைமரம் வந்து நம்மளோட தமிழ்நாட்டுடைய மாநில மரம் அது பனைமரம். ஏன்னா அதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது, எல்லா வகையிலையுமே அது உபயோகமானது. ஆனால் அந்த அப்படிப்பட்ட பனைமரத்தை நம்ம யாராவது மெயின்டைன் பண்ணுறோமா? டெய்லி செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி அதை ஊற்றி வளர்க்குறோமானா இல்லை. அதுவாக வளரும், அதுவாக அவ்வளோ நன்மைகள் தரும். இது ஒன்று. ரெண்டாவது தென்னை மரம். தென்னை மரம் பார்த்திங்கன்னா அதுவும் பனைமரம் மாதிரி தான், அதுலேயும் நிறைய யூசஸ்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் அதில் நம்ம பண்ண முடியும். ஆனால் அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றாமல் விடக்கூடாது. அது நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் அது தண்ணி ஊற்றணும், பராமரிக்கணும், வளர்க்கணும் ஓரளவு. அதுலேருந்தும் பலன்கள் இருக்குது. மூணாவது வாழை மரம். வாழை மரம் பார்த்திங்கன்னா பனைமரம் தென்னை மரம் தான் கிடையாது. டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றணும், அது நல்லா வளர்ந்து துளிர்த்து அந்த வாழைப்பூலேருந்து இலை வர வரைக்கும் அது பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா அதை வந்து சுலபமாக வளர முடியாமல் போகிறதுக்கோ இல்லை ஏதாவது மாடுகளோ இல்லை ஆடுகளோ வந்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் அது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதை டெய்லி தண்ணி ஊற்றணும், டெய்லி பராமரிக்கணும். அது வளர்ந்து அது நமக்கு அந்த பூவையோ இல்லை பழத்தையோ தர வரைக்கும் கவனமாக அதுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எல்லாமே. ஃப்ரெண்ட்ஷிப்பும் இந்த மாதிரி தான் 3 வகை. ஒரு டைப் ஆஃப் ஃப்ரெண்ட் எப்படின்னா, நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பே வச்சுக்க மாட்டாங்க. பனைமரம் மாதிரி நம்ம அவங்களுக்கு தண்ணியும் ஊற்ற தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்லை, அதுவாகவே வளர்ந்துடும், அதுவாகவே எல்லாமே தரும். அந்த மாதிரி சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க நம்ம எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்க நம்மகிட்ட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க, நீ இது செய்யணும் அது செய்யணும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க நமக்கு எல்லாமே தருவாங்க. ஒன்று. ரெண்டாவது தென்னை மரம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க, கொஞ்சம் விஷயம் அவங்க செஞ்சு கொடுத்தா சைலண்ட்டாக சரி அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அவங்கள நம்ம தினந்தோறும் கவனிக்கணும்னா இல்லை, அப்பப்போ கொஞ்சம் அவங்களுக்கு உதவிகள் பண்ணி அவங்க கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுத்தா போதும். மூணாவது டைப் ஃப்ரெண்ட் வந்து வாழை மரம் மாதிரி. ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்கள கொஞ்சம் அப்படி விட்டால் கூட அவங்க நமக்கு வந்து பலன் கொடுப்பாங்களான்னா தெரியாது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் 3 வகை, அந்த மரங்கள் மாதிரி தான். இதில் எந்த டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னா பனைமரம் மாதிரி இருக்க ஃப்ரெண்ட்ஷிப். அவங்களுக்கு நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம் பெருசாக, அவங்க நம்மக்கிட்ட எதுவும் பார்க்க மாட்டாங்க, ஆனால் நமக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும். பனைமரம் மாதிரி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஹெல்ப்புமே, உங்கள் ஃப்ரெண்ட் நினச்சிப்பாங்களோ பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு, நீ எனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண வேணாண்டி, எதுவுமே நீ செய்ய வேணாம், நான் உங்கள் ஃப்ரெண்டாகவே இருக்கிற வாழ்நாள் முழுக்க அப்படின்னு சொன்னால், அப்பா யாருப்பா நீ, வா அடுத்த ஜென்மத்துக்கு நீ தான் ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அந்த மாதிரி கிடைக்கிறது கஷ்டம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிடைக்கிற அன்பு தான் இந்த உலகத்தையே சிறந்த ஒரு விஷயம். அது அப்பா அம்மா ஆசிரியர்களுக்கு அடுத்து, குருவுக்கு அடுத்து நண்பர்கள் கிட்ட தான் கிடைக்கும். ஒரு நல்ல குரு அமையிறது பெரிய விஷயமே கிடையாது. எல்லா ஆசிரியர்களுமே அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து அவங்க மாணவர்களை முன்னேற்றி கொண்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க அப்பா அம்மா பற்றி சொல்லவே மாட்டாங்க, அவங்க வாழ்க்கையே அவங்க பசங்களுக்காக தான், அவங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே இல்லாமல் நண்பர்கள் மட்டும்தான் அடுத்த படியில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த உதவியும் செய்வாங்க. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னால் சொல்ல முடியும். உங்களுக்கு சன் டிவியில் பட்டிமன்றம்லாம் பார்ப்பீங்களா? பட்டிமன்றம்னா அந்த சண்டே தீபாவளி பொங்கல்லாம் வந்துச்சுன்னா 10 மணி ஆனால் போதும், அப்படியே இவ்வளோ பெருசாக போட்டு 2 சைடில் 3 பேர் உட்காந்து பட்டிமன்றம்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு நடுவர்னு ஒருத்தர் உட்காந்துருப்பார். சாலமன் பாப்பையா ஐயான்னு ஒருத்தர் இருக்கார். அவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க சிவாஜி படத்துலலாம். அங்கவை சங்கவை அந்த காமெடிலாம் பண்ணியிருப்பார்.
அன்பு பெரியோர்களே அப்படின்னு ஆரம்பித்து ரொம்ப அழகான ஒரு குரல். அவர் புதுவை வழக்கு அவர்கிட்ட இருக்கும். ரொம்ப அழகான ஒரு குரல், அழகாக பேசுவார். நிறைய பட்டி மண்டபங்கள்லாம் முன்னாடி இருந்து நடுவராக இருந்து நடத்தி கொடுத்துருக்காரு. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு கலைஞர். அவருக்கு பேச்சுலேயும் சரி எழுத்துத்துறையிலையும் சரி நிறைய புரட்சிகளை அவர் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து பையன் பிறந்து, அந்த பையன் பேர் வந்து தியாகமூர்த்தி. அப்போ ஒரு நாள் வந்து எதர்ச்சியாக அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, உங்கள் பையனுக்கு தியாகமூர்த்தின்னு வச்சுருக்கீங்களே, அந்த காலத்தில் தியாகமூர்த்தின்ற மாதிரியான பேர்கள் தியாகராஜன் வைப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது பேர் வைப்பாங்க, ஆனால் தியாகமூர்த்தின்னு வித்தியாசமாக வச்சுருக்கீங்களே, ஏன் இந்த மாதிரி பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு அவர் நண்பர் கேட்டிருக்காரு. அதுக்கு சாலமன் பாப்பையா சொல்லியிருக்காரு, அது என்னன்னா, நான் வந்து ரொம்ப பெரிய குடும்பத்தை சேர்ந்தவெல்லாம் கிடையாது, நான் ரொம்ப வறுமை கஷ்டப்பட்டு படித்து அப்படி தான் நான் வந்தேன். அப்போ என்னென்னா, நான் கல்லூரி காலம் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய 2ஆம் ஆண்டப்போ வீட்டில் ரொம்ப கஷ்டம். எனக்கு ஃபீஸ் கட்ட கூட கையில் காசு கிடையாது, எதுவுமே இல்லை. நான் வீட்லேயும் அம்மா அப்பாட்ட கேட்டு பார்த்தா அவங்களும் பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்டையும் காசு இல்லை, எங்கள் உறவினர்கள்கிட்டையுமே காசு இல்லை. இப்போ கல்லூரி படிப்பையும் நிறுத்துகிறேன், காலேஜையே ஸ்டாப் பண்ணி வேலைக்கு போகலான்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு அவருக்கு. அப்போ அந்த நிலமையில் அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் 2 பேர், தியாகராஜன் ராமமூர்த்தின்னு 2 பேர் தான். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு கட்ட வச்சுருந்த ஃபீஸ் பணத்தை எடுத்து அவருக்கு கொடுத்துட்டு அவங்க ஒரு 6 months காலேஜ்க்கே போகாமல் இருந்து அதுக்கப்புறம் காலேஜ் ரீஜாயின் பண்ணாங்க. ஏன்னா இவர் ரொம்ப திறமையான ஒரு மாணவன்றனால இவர் நிச்சயமாக படிக்கணும், இப்போ நாங்களாம் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், ஆனால் நீ நிச்சயமாக படிக்கணும்னு சொல்லி அவங்க சேர்த்து வச்சுருந்த அவங்களோட காசை அவங்க கொடுத்து அவங்களோட கல்லூரி படிப்பை தொடர வச்சாங்க. அவங்களோட நினைவாக தான் தியாகராஜன்லேருந்து தியாக, ராமமூர்த்தியிலேருந்து மூர்த்தி சேர்த்து தியாகமூர்த்தின்னு சாலமன் பாப்பையா அவரோட பையனுக்கு வந்து அந்த பேரை வந்து வச்சாராம். இது வந்து ரொம்ப நெகிழ வைக்கிற ஒரு சம்பவம். நம்ம அந்த மாதிரியான இப்போ சும்மா கூட வந்து சினிமாவுக்கு போகிறது, வெளியில் பீச்சுக்கு போகிறது, கட்டடிச்சுட்டு வெளில போகிறது, ஜாலியாக இருக்கிறது, இதெல்லாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் கஷ்டத்தில் இப்போ அவங்க அந்த காசு கொடுக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கணும்னு என்ன தேவை இருக்குது, அவங்க எப்படியும் 6 மாதம் கழிச்சு திரும்ப படிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த 2 பேரும் சேர்ந்து அவரை படிக்க வைக்கணும்னு நினச்சி அவங்கள எதிர்பார்த்தாங்களா, அவர் வருங்காலத்தில் இவ்வளோ பெரிய ஆளாக வருவார், ஆனதுக்கப்புறம் நம்மளெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஏதாவது உபசரிப்பார், இல்லை நமக்கு இதை செஞ்சு கொடுப்பாருன்னு நினச்சி பண்ணாங்களா? இல்லை. அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அவனால் இப்போ அவன் படிக்க முடியல, என்கிட்ட இருக்குது நான் கொடுக்குறேன். அவங்களுக்கு என்ன ஒரு 18 வயசு இருந்திருக்குமா, ஆனால் அப்பயே அவ்வளோ பக்குவத்தோடு அவங்க ஃப்ரெண்டுக்காக எந்த எதிர்பார்ப்புலாம் இல்லாமல் அவங்க ஒரு உதவி செஞ்சாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் கிடைக்கிறது தான் ரொம்ப அரிது. அப்படிப்பட்ட நண்பர்களை தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் தக்க வச்சுக்கணும். இன்னொன்று, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிற ஒரு நண்பர்கள் மாதிரியே நீண்ட கால நண்பர்களும் நமக்கு ரொம்ப 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 அவசியம். இது வந்து ரொம்ப நெகிழ வச்ச சம்பவம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம். இது வந்து டாக்டர் மிஸ்டர் அப்துல் கலாம் அவர் சொன்னதும் எனக்கு அந்த சம்பவம் ஞாபகம் வந்தது. அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். நண்பர்கள்ன்றவங்க வந்து நம்ம எவ்வளோ உயரங்களுக்கு போனாலுமே, நான் முதல்ல சொன்ன மாதிரி சில நண்பர்கள் நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட நமக்கு கிடைச்ச அந்த நட்புணர்வு வேறு எங்கேயுமே கிடச்சிருந்துருக்காது. அந்த நட்புக்கு பேதமோ இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து ஜனாதிபதிலாம் உங்களுக்கு தெரியல, ஜனாதிபதி அவர் வந்து நம்மளுடைய இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக இருந்தவர். ரொம்ப மிகப்பெரிய ஒரு உயரிய பதவி, இந்தியாவிலே ஃபஸ்ட்டு சிட்டிசன் அவர் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பதவி. பிரசிடெண்ட்டாக ஆகிறதுக்கு முன்னாடி அவர் சயின்டிஸ்ட்டாக இருந்தார் இஸ்ரோவில், அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இஸ்ரோவில் சயின்டிஸ்ட்டாக இருக்கும்போது அவருக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்க. அவர் கூட தான் டெய்லி அவர் சயின்டிஸ்ட் கிடையாது, அவருக்கு தெரிஞ்சவர், அவர் கூட தான் அவர் வந்து தினசரியில் பேசுறது பழகிறது, அவர் கூட தான் பொழுதுபோக்கிட்டு இருந்தார். அப்போது கொஞ்சம் வருஷம் கழிச்சு என்ன ஆச்சு, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து ஜனாதிபதியாக மாறிட்டார். நாட்டோட ஜனாதிபதியாக ஆனதுக்கப்புறமா அவர் ஆகி கொஞ்சம் சில மாதங்கள்லேயே வந்து கேரளாவில் இருக்க திருவனந்தபுரத்துக்கு வரார். அப்போ அங்கே இருக்க கவர்னர் மாளிகையில் தங்கியிருக்கார். அப்போ கவர்னர் மாளிகைக்கு வந்ததுமே அவர் என்ன சொல்கிற முதல் விஷயம், என்னோட உயிர் தோழன் வந்து இங்கே தான் இருக்கார், திருவனந்தபுரத்தில் தான் இருக்கார், நான் சொல்கிற இடத்துல இருப்பார், அவர் போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் முதல்ல போய் கூட்டிகிட்டு வர சொல்லி பந்தோபஸ்லாம் அமைச்சு எல்லோரும் போய் கூட்டிகிட்டு வராங்க. அவர் கூட்டிகிட்டு வர போகும்போது தான் அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா, அங்கே செருப்பு தைச்சிட்டு இருந்தார். ஒரு செருப்பு தைச்சிட்டு இருந்த ஒருத்தருடைய நண்பராக இருந்தவர் ஜனாதிபதியாக மாறிட்டார் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஆனால் அவர் ஜனாதிபதியாக மாறினதுக்கு அப்புறமும் திருவனந்தபுரத்துக்கு அவர் ஒரு வேலையாக வரும்போது கவர்னர் மாளிகைக்கு செருப்பு தைச்சிட்டு இருந்த தன்னுடைய நண்பரை வர வச்சு அவங்க உட்கார வச்சு பேசி அவர்கிட்ட அவருடைய அனுபவங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டு அவருக்கு தேவையான பணங்கள்லாம் கொடுத்து உதவி இந்த மாதிரிலாம் அவர் பண்ணியிருந்திருக்காரு. அப்போது
அப்போ நட்புன்றது எந்த அளவுக்குன்னு பாருங்கள். ஒரு நாட்டோட ஜனாதிபதியாக அவர் ஆனாலும் கூட செருப்பு தைச்சிட்டு இருந்தாலும் கூட அவர் ஒரு நண்பர் தான். நான் ஜனாதிபதி ஆகிட்டேன், நீ செருப்பு தைக்கிறதுனால நீ நண்பர் இல்லைன்னு கிடையாது. நீ செருப்பு தைச்சாலும் சரி, நீ ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரி, நீ என்னுடைய நண்பன்னா என்றைக்குமே என் நண்பன் தான் அப்படின்ற விஷயத்த அவர் இன்னைக்கு நிரூபித்து காமிச்சார். அதனால் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இது மட்டும்தான். நம்ம நண்பர்கள் கிட்ட ரொம்ப நம்பிக்கையூட்டும் விதமாக தான் பேசணும். இன்னொன்று, நம்ம என்றைக்குமே எதிர்பார்ப்பில்லாத ஒரு நட்பை வளர்த்துக்கிட்டோன்னா அது வாழ்நாள் முழுக்க நீடித்து நிலச்சிருக்கும். அதே மாதிரி நம்ம நண்பர்களை நல்வழிப்படுத்துறது நம்மளுடைய கடமை தான். நம்ம உண்மையிலேயே நம்ம ஃப்ரெண்டுக்கு உண்மையாக இருக்கோன்னா, அவங்க திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. நிறைய அதிகாரங்கள் 1330 குறளில் 133 அதிகாரத்தில் 5 அதிகாரம் நட்புக்காக மட்டுமே அவர் கொடுத்துருக்காரு. அவர் மற்ற எந்த வித அதிகாரத்துக்கும் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனால் நட்பை வச்சு மையமாக வச்சு கூடா நட்பு, நட்பாராய்தல்னு சொல்லி 5 அதிகாரங்கள் வச்சுருக்காரு. அப்போ நட்பாராய்தல் அவர் சொல்கிற முக்கியமான விஷயமே என்னென்னா, ஒருத்தர் நம்ம கூட மகிழ்ச்சியை பங்கெடுத்துக்கிட்டு இருக்கவன் மட்டும் நண்பன் கிடையாது. நமக்கு எப்போ ஒரு கஷ்டம் வருதோ கஷ்டத்தப்போ கூட இருக்கவன் தான் நண்பன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல், நீங்கள் இந்த குறள் ரொம்ப ஃபேமஸாக கேள்விப்பட்டிருப்பீங்க. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. அப்படின்னா என்னென்னா, முகம் மட்டும் சில பேர் பார்த்தீங்கன்னா வெளில சிரிச்சுக்கிட்டே இனி 98 மார்க்ஸா, சூப்பர் செம அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் பின்னாடி போயிட்டு அவள் எப்படி 98 மார்க்ஸ் எடுத்தா, எனக்கு 90 தானே வந்துச்சு, 8 மார்க் எப்படி மேம் அவளுக்கு போட்டாங்க, அவள் எப்படி படிச்சிருப்பா அப்படின்னு நமக்கு தோணும். வெளியில் பார்த்தீங்கன்னா அவங்களால சந்தோஷமாக இருக்க மாதிரி காமிச்சிப்பாங்க. அப்போது திருவள்ளுவர் அதான் சொல்ல வர்றாரு, வெளியில் முகம் மலர்ச்சியாக இருக்கும், ஆனால் அகத்தில் அவங்களுக்கு உங்களை பற்றின ஒரு இன்பமான ஒரு பின்பம் இருக்காது. அப்படிப்பட்ட நண்பர்களை நம்ம கூட வச்சுக்கக்கூடாது. வெளியிலையும் இருக்க சந்தோஷம் உள்ளுக்குள்ளேயும் இருக்கா மாதிரி அவங்க இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்புன்றது. அப்படின்னா என்னென்னா, ஒரு புத்தகம் தான் ஒருத்தனுக்கு சிறந்த நண்பன். என்ன கேட்டால் இறுதியில் நான் சொல்லணும்னா, ஒரு புத்தகம் தான் ஒருத்தருக்கு மிக சிறந்த நண்பன். ஏன்னா புத்தகம் நமக்கு நிறைய கொடுக்கும், ஆனால் நம்மக்கிட்டேருந்து எதுவுமே வாங்காது. அது எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மகிழ்ச்சியும் நல்ல பயன்களும் தரும். நீங்கள் உங்கள் பாட நூட்களை தவிர்த்து, நான் ஒரு கோரிக்கையாகவே கேட்குறேன், ஒரு ரெக்வஸ்ட்டாகவே, உங்கள் பாட நூட்களை தவிர்த்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய புத்தகங்களை படிங்க. இது படிக்கிற வயசு. நான் இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன். வேலைக்கு போனதுக்கப்புறம் நிறைய புத்தகங்களை என்னால் படிக்க முடியல. அப்போல்லாம் நிறைய புத்தகங்கள் படிக்கும்போது எனக்கு ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் யூடியூப்பில் நிறைய போடுறாங்க, அதெல்லாம் தேவையே படாது. ஒரு புத்தகம் வாசிச்சிங்கனாலே அந்த புத்தகத்தில் அவ்வளோ செய்தி இருக்கும். நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட ஒரு 10 வருஷம் பழகி கிடைக்கிற அனுபவம் நீங்கள் ஒரு புத்தகத்தை ஒரு 10 நாள் உட்காந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். அந்தளவுக்கு அனுபவம் மிக்கது. அனுபவங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது புத்தகங்கள். அப்படி அவர் சொல்ல வர அந்த குறள்லையும் அவர் அதான் மீன் பண்ணுறாரு. என்னென்னா, புத்தகங்கள் எப்படி படிக்க உங்களுக்கு மகிழ்ச்சியையும் அனுபவத்தையும் நல்ல பெயரையும் நல்ல இயல்புகளையும் தருமோ, அதே மாதிரி உங்கள் கூட இருக்க நண்பர்களும் உங்களுக்கு நிறைய நல்லதை கற்றுக் கொடுக்கணும். அப்படிப்பட்ட நண்பர்களை கூட வச்சுக்கோங்க அப்படின்றத அவர் சொல்கிறார். எனவே இனிமேல் நம்ம வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கிற நண்பர்கள், நம்ம கூட இருக்க நண்பர்கள் எல்லாருமே இப்படிப்பட்டவங்களா இருக்காங்களா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம இனிமேல் செயல்படணும். இனிமேல் உங்களுக்கு நிறைய பயணங்கள் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் அப்படி மனிதர்களை சந்திக்கும் போது யார் உங்கள் நண்பர்களாக தேர்ந்தெடுத்துக்கணும், யாரை தேர்ந்தெடுக்கக்கூடாது, யாரை கூட வச்சுக்கணும், யாரை கூட வச்சுக்கக்கூடாது, அவங்க எப்படிப்பட்ட இயல்பு கொண்டவங்க, அவங்க கூட இருந்தால் நன்மையா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் நட்பு வட்டம் இன்னும் பெருகிக்கிட்டே போட்டோம். நிறைய நல்ல தரமான நல்ல இயல்புகளுடைய ரொம்ப சிறந்த நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் அமையணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். நீங்களும் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எட்டணும், நிறைய சாதனைகள் புரியணும்னு நான் வாழ்த்திக்கிறேன். நன்றி.